பெங்களூரு யஸ்வந்த்புரம் அருகே ஷெரீப் நகரின் குறிப்பிட்ட பகுதியில் சமீப காலமாக நள்ளிரவு 1 மணிக்கு மேல் பேய் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கருதி வந்தனர். நன்றாக கவனித்து பார்த்தபோது வெள்ளை நிற உடையில் கோரமான முகத்துடன் அந்த உருவம் தோன்றுவதும் அப்பகுதி வழியே செல்லும் மக்களை நோக்கி ஏதாவது செய்கை செய்வதும் வாடிக்கையாக இருந்திருக்கின்றது. சில நேரங்களில் அந்த வழியில் செல்லும் மக்களை வழிமறைக்கும் வகையில் வேகமாக வந்து திடுக்கிட வைப்பதும் நடந்திருக்கின்றது. பெரும்பாலானோர் பேய் என நம்பிய நிலையில் சிலர் மட்டும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் சேட்டைதான் என சந்தேகித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஷெரீப் நகரின் அந்த குறிப்பிட்ட பகுதியை பெரும்பாலான மக்கள் தவிர்த்து வந்தாலும் தப்பி தவறி வருவோரும் அந்த உருவத்தை பார்த்து பயந்து ஓடும் நிலை இருந்தது. அவ்வழியே வரும் ஆட்டோ, கார் என வாகனங்களுக்கு குறுக்கே அந்த உருவம் வந்து நிற்பதும் நடந்திருக்கின்றது. இந்த நிலையில் தொல்லை தாங்காத அப்பகுதி மக்கள் யஸ்வந்த்புரம் காவல் நிலையத்தின் உதவியை நாடினர். பேய் தொந்தரவுதான், இல்லை மர்ம நபர்கள் செய்யும் வேலைதான் என பலரும் மாற்றி மாற்றி சொன்னதால் என்னவென்று கண்டுபிடிக்க திட்டமிட்ட காவல்துறையினர் குழு ஒன்றை அமைத்தனர். சீருடை அணியாமல் சென்று நேற்று அந்த பகுதியை கண்காணித்தனர். இரவில் ஒரு காவலர் மட்டும் அந்த பகுதி வழியே சென்றுள்ளார். அப்போது வெளிப்பட்ட அந்த உருவம் காவலரை பயமுறுத்த முயற்சி செய்திருக்கின்றது. உஷாரான அந்த காவலர் கோரமான தோற்றத்தில் வந்திருப்பது ஒரு இளைஞர்தான் என்பதை யூகித்து மடக்கி பிடித்தார். உடனே அந்த பகுதியில் மறைந்திருந்த காவல்துறையினரும் சேர்ந்து சுற்றி வளைத்தனர். காவலர்களிடம் மாட்டிக்கொண்டதை உணர்ந்த அந்த இளைஞர் பொதுமக்களை இரவில் இப்படி பயமுறுத்தி அதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிடும் குழுவை சேர்ந்தவன் என்பதை கூறியுள்ளார். இதையடுத்து வீடியோ பதிவு செய்து அங்கு மறைந்திருந்த இளைஞர்களும் காவல்துறை வசம் சரணடைந்தனர். இதையடுத்து நடந்த விசாரணையில் கல்லூரி படிக்கும் நண்பர்களான ஜான் மல்லிக், நவீத், ஷாகிப், சையத் நபீல், யூசுப் அகமது, நாகவராவ் ஆகிய 7 பேரும் எந்தவித முன் அனுமதியும் இல்லாமல் குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தும் வகையில் இப்படி குற்றத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது.